ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துலக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஸ்ரீ பகவா ஈஸ்வரோ வாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. ஈஸ்வரோ வாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. ஈஸ்வரோ வாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் ரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமது ஸ்மரணாத் பவேத். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை வைத்து அடங்கை கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்வரூபமாகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராம தாசர்களிலே ராம பக்தர்களிலே ஸ்ரீ ராமபக்த சிரோன்மணியாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமிகளை இந்த நன்னாளிலே அவருடைய இந்த ஹனுமத் ஜெயந்தி நன்னாளிலே அவரை ஸ்மரித்து எவ்வாறு அவர் ராமச்சந்திரமூர்த்திக்கு தாசானுதாசராக பக்த சிரோன்மணியாக விளங்குகின்றாரோ அவரை முழுவதுமாக பிரதிபலிப்பவராக ரமணதாசர்களுக்கு ரமண பக்த சிரோன்மணிகளுக்கு ஒரு ரமண பக்த சிரோன்மணியாக விளங்குகின்ற முருகனார் சுவாமிகளை இந்த நேரத்திலே ஸ்மரித்துக் கொள்வோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு ஆஞ்சநேய சுவாமிகளைப் போல பகவானுக்கு ஒரு முருகனார். அப்படி எப்படி அவர் கடலையே தாண்டுவது மலையே தூக்குவது என்றெல்லாம் அசகாய அமானுஷ்யமான காரியங்களை எல்லாம் செய்தாரோ அதே போல பகவானுக்கு ஒரு அடிமையாக அவருக்கு சேவை செய்பவராக அவரை போன்று ஒரு பகவானுக்கு சேவை செய்தவர்கள் எவருமே இல்லை என்னும்படியாக அமானுஷ்யமான காரியங்களாக சுமார் 30,000 பாடல்களை இந்த ஆத்மா 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 என்ற ஆத்ம வஸ்துவை பற்றி மட்டுமே எழுதி
அதிலே வேறு எந்த கலப்பும் இல்லாமல், அந்த தரம் குறையாமல், அந்த தமிழ் மொழியின் விரிவு, செழிப்பு, வளமை முழுவதும் பொங்கி பொங்கி பெருகும்படியாக தமிழிலே பகவானுடைய பெருமைகளை பாடி பாடி ஆஞ்சநேய சுவாமிகளாக நம் முன்னே காட்சி அளிக்கின்றாரோ அந்த முருகனார் சுவாமிகளுக்கு நமஸ்காரம். அந்த 30,000 பாடல்கள் என்ற அளவிலே அந்த ஒரு பெரும் மகத்துவம் வேறு எந்த குருவுக்கோ எந்த ஒரு கடவுளுக்கோ இல்லாத ஒரு பெரும் மகத்துவத்தை வகித்துக் கொள்கின்ற, அதை ஏற்றுக்கொண்ட பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். அந்த ஒரு மாபெரும் மகத்துவம் 30,000 பாடல்கள் என்கின்ற நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த பெரும் மகத்துவத்தை உருவாக்கிய முருகனார் சுவாமிகளை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 13வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதலிலே இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறையில் திருத்தசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலிலே மணிவாசக பெருந்தகையுடைய திருத்தசாங்கம், பின்பு முருகனார் சுவாமிகள் இயற்றிய 2 திருத்தசாங்கங்களிலே முதல் திருத்தசாங்கத்தை பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது திருத்தசாங்கம் 2. இதற்கு பிறகு நான் ரொம்ப ஆக்சிடென்டலா கீர்த்தி திருராகவலை படிக்கும் பொழுது இந்த திருத்தசாங்கத்தை அதில் பாடியிருப்பதை பார்த்தேன். அதையும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு திருத்தசாங்கம்னு பெயர் கிடையாது. கீர்த்தி திருராகவல் அது ஒரு பகுதி. மொத்தம் ஒரு 400 வரிகள்ல இந்த வரிகளும் வருகின்றன. அங்கங்க வரல, அதை திருத்தசாங்கமா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அதை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த முருகனார் சுவாமிகள் இந்த 2 திருத்தசாங்கங்களை பாடி மகிழ்ந்ததோடு இல்லாமல் ஏதோ 1-2 விட்டு போச்சேன்னு நினைத்தார் போலும். அங்க கீர்த்தி திருவாவூரிலே இதை பாடியிருக்கிறார். இப்போது நூலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். இந்த திருத்தசாங்கத்தை குயிலோடு கூறலாக அமைத்திருக்கிறார் முருகனார். அங்கே மணிவாசக பெருந்தகையாக அவர் இருந்த பொழுது கிளியோடு கூறலாக அதை அமைத்திருந்தார். இப்போது இதை குயில், அது குயில் தானே பாட்டுக்கு இசைக்கு, அப்படி ஞாபகம் வந்ததோ என்னமோ தெரியல. இந்த திருத்தசாங்கத்தை அதனாலேயே குயிலோடு கூற வேண்டும் என்பதற்காகவே அப்படி ஒன்றை அமைக்க வேண்டும். அவர் கிளியோடு பாடியதை மணிவாசக பெருந்தகையாக கிளியோடு கூறலை குயிலோடு கூறலாக மறுபடியும் கூறினால்தான் அது நிறைவடையும் என்ற ஒரு எண்ணத்தினாலே குயிலோடு கூறுவதாக பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலும் குயிலை சிறப்பித்து கூறி பிறகு பகவானுடைய சிறப்பை கூறுகிறார். முதல் பாடல், மைக்கும் கருங்குயிலே மையல் குருநாதன் பேர் ஏய்க்கும்படி நோன்பு இழைத்து பயன் துய்க்கும் மகவான் முதலோர் மதித்தற்கு அறிய பகவான் என்றே இங்க பெயரை சொல்லுகிறார். முதலில் அரசனுக்கு உரிய ஒரு அங்கம் அவருடைய பெயர். மைக்கும் கருங்குயிலே, இந்த கண்ணங்கரையல்னு இருக்கிற அந்த கருங்குயிலே, அத மைக்கும்ன்ற வார்த்தையை போட்டு, மையினாலே இருட்டு, இருள், மை இருட்டுன்னுவாங்க, தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி இருட்டு, அதை தான் சொல்ற. அப்படி இருக்க அந்த குயில், கண்ணங்கருத்த கருங்குயிலே மை இல் குருநாத. இங்கே மை என்பது அஜ்ஞானம், இருள் தான் அஜ்ஞானம். ஆகவே இருளே இல்லாத, அகந்தையே இல்லாத, முழுக்க முழுக்க தனித்து பிரத்யக் கேவலம் வெறும் ஆத்மவஸ்துவாகவே விளங்குகின்ற குருநாதன் பேர், எங்கள் குருநாதராகிய பகவானுடைய பேர் என்னன்னு கேட்டா, எய்க்கும்படி நோன்பு இழைத்த பயன் துய்க்கும். எய்க்கும்படினா ரொம்ப சிரமப்பட்டு எய்த்து போகும்படி, அப்படியே சோர்ந்து போகும்படி அவர்கள் நோன்பை ஏற்று
நோற்று 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 அதனால என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயனை அனுபவிக்கின்ற மகவான இந்திரன், தேவேந்திரன். அப்படி தேவர்களெல்லாம் உங்களை அப்படி உங்களோடு ஒன்று கலக்க வேண்டும், அந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். இப்ப பூலோகத்துல மட்டும் இல்லை, இதுல இருந்து தெரியறது வானலோகத்திலையும் அப்படித்தான் இருக்கான்னு தெரியும். நிறைய பேர் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள்னு தெரியறது. அப்படி எய்க்கும் அப்படியே சோர்ந்து போனவர்கள், களைத்து போனவர்கள், அவர்கள் அப்படி அந்த அளவு நோன்பு நோற்பதினாலே என்ன பயன் கிடைக்குமோ அதை தூய்க்கும், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தேவேந்திரன் முதலான தேவர்கள் உங்களை மதித்திடற்கு அறிய they can't measure you. நீங்கள் அதற்கு அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கும்படியாக உங்களுக்கு பகவான் என்றே பெயர். நார்த்துல ஹரே ஹரே பகவான் அப்படின்வா. அவளுக்கு பகவான்னா நம்ம கடவுள்ன்ற மாதிரி. பகவானுக்கு பெயரே தமிழ்நாட்டில இருந்து கடவுள் ரமணர்னு பெயர் வைக்காம ஆந்திராலேருந்து அவர் வந்தது. அதுவும் தெய்வ செயல், அதுவும் அருணாச்சலேஸ்வருடைய அருள். ஒரு காவிய கண்ட கடமுதியவர் வந்து பகவான் தான் ஆரம்பிக்கிறார். இவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்னு பெயர் சுட்டி மகிழ்ந்தால் அதுதான் அவருக்கு நிலைத்து போனது. அந்த பகவான் தான் அவருக்கு. மகரிஷி கூட ரொம்ப ஓட்டலை. இங்கிலீஷ்ல லெக்சர்ஸ் பண்றவா மகரிஷி சேஸ் அப்படின்வா. அந்த மகரிஷி அவ சொல்றது அப்படி பெருசா இருக்கும். ஆனா அதோட ரொம்ப தூய்மையான பகவானுக்கு உரிய வார்த்தை பகவான் தான். அத இங்க முருகனார் சட்டலா சொல்றாருன்னு எனக்கு தோன்றுது. நீங்க ரமண மகரிஷின்னா ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறீங்களே, மகரிஷிகளுக்கும் மேல பகவான். பகவான் ஒருத்தர் தான் இருக்க முடியும், மகரிஷிகள் நிறைய பேர் இருக்கலாம். அப்படிலாம் எனக்கு தோன்றது சொல்றேன். இதெல்லாம் ஒரு கற்பனை சக்தி பகவான் கொடுத்தா இப்படிலாம் தான் தோணும், இல்லாத அர்த்தமெல்லாம் தோணும். இப்படி பகவானுடைய பெயர் பகவான் என்பதுதான் அப்படின்னு சொல்ற பேரை சொல்றார். அடுத்தது நாடு, இரண்டாவது பாடல். சித்திரமாம் பூங்குயிலே தேசிகன் சீர் நாடுதான் புத்தமுத உண்டியொடு புந்தியுமே மெத்த உடை வீடரும் பேராயுள் விபுத புலவருந்தாம் நாடரும் சிற்றம்பலமா நாடு. நாடுன்றத வச்சுட்டு பண்ணுதல்னு என்ன சித்து விளையாட்டு விளையாடுறாரு பாருங்க. நாடரும் சிற்றம்பலமா நாடு, தேசிகன் சீர் நாடுதான். இப்படி கடதாசன் கூட ஒரு முறை இந்த மாதிரிலாம் பாடல்கள் படிச்சதுனால்தான் நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு இப்படிலாம் எனக்கு தோணுது. இது மாதிரி பாடல்கள்லாம் படிச்சதுனால்தான் அப்படின்னு. தமிழை படிச்சா அது அவருக்கு ஒரு பாக்கியம், அவருக்கு லைஃப்ல அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்படி தெய்வ பக்தியோட அப்படிலாம் அவரு இயற்கையிலேயே அப்படிதான் இருந்து போய் சேர்ந்த இடம் தான் சரியில்லை. ஆனா அது அவர் இறைவனுடைய அருளினாலே மீட்டு கொண்டு வரப்பட்டார். அதுவும் இருக்கு. தெய்வத்தை நம்பினா அவர் கைவிடுறது இல்லை. சித்திரமாம் பூங்குயிலே, சித்திரம்ன்ற ஒரு சித்திரம்னா அப்படியே சித்திரம் மாதிரி இருக்கா அப்படின்னு பொண்ணு பார்த்துட்டு வந்த சில பேர் அப்படியே மூக்கு மொழி அப்படியே சித்திரமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த எங்க கிராமத்திலாம் அப்படிதான் சொல்லுவா. அதை இவர் சொல்றார் முருகனார் அது குயிலை பார்த்து, சித்திரம் போன்ற அழகிய பூங்குயிலே தேசிகர் சீர் நாடுதான். தேசிகனா குரு, எங்களுடைய குருவினுடைய சீர்னா சிறந்த நாடுதான். நாடு, அவருடைய நாடு, அவர் வசிக்கின்ற இடம் எதுன்னு கேட்டா புத்தமுத உண்டியோடு, இந்த புத்தமுதமாக சுவைத்து புத்தமுதுன்றார். அது திகட்டாத அமுது. மாம்பழம் மாதிரி 4 சாப்பிட்டா போருமே, அது திகட்டி போகுது, அது அதையே சாப்பிட்டு. ஆன்ம சுவை புத்தமுதமானது, புதியது, புது வகையது, புத்தமுதமானது இப்படிலாம் சொல்லுவா பெரியவாள்.
அது ஒரு தனி வகை, புது வகை, புதியது. எப்போதும் ஆடின கஞ்சி இல்லை, அது எப்பவுமே புதுசா இருக்கும். அப்படி அதனால்தான் புத்தமுதுன்றது. அந்த உண்டி, அதாவது ஆன்ம சுவை, ஆன்ம அமுது, அதோடு புந்தியுமே. அந்த ஆன்ம சுவையை ஒருவர் அனுபவிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஆன்ம அறிவு பெற்ற ஞானியர்கள். அதனால்தான் புந்தி, புந்தினா புத்தி. அந்த ஆன்ம புத்தி, ஆன்ம ஞானம், மெத்த உடை, அது நிறைய நிரம்ப பெற்ற வீடரும். வீடரும்னா அது வீட்டில் இருக்க அந்த வீடாரும், அந்த வீட்டிலே இருப்பவர்களும். அந்த ஆன்ம வீடுனால ஆன்மா தான், ஆன்ம சாம்ராஜ்யம் தான். அந்த ஆன்ம சாம்ராஜ்யத்திலே இருக்கின்ற பேராயுள், பேராயுள்னா நிரந்தரமாக இருப்பவர்கள். ஆயுசவர்களுக்கு ஒரு முடிவு கிடையாது. அப்படி முடிவற்ற ஆயுஸ் உடையவர்கள் சிரஞ்சீவிகள். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் சிரஞ்சீவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு இறப்பு கிடையாது. விபுதர்னா பண்டிதர், புலமை மிக்கவர். அதான் புலவரும்ன்றார். விபுதர்னா நிபுணம், நிபுணத்துவம் பெற்ற புலவரும் தான் நாடரும். நாடுகின்ற, நாடும்னு அர்த்தம். நாடுகின்ற அரும்னு அருமையிலும் அருமையான சிற்றம்பலமாய் நாடு. அந்த சிற்றம்பலம்னா சிதம்பரத்துல இருக்கிற சிற்றம்பலம், அந்த அப்படி இல்லை. சித் பிளஸ் அம்பலம், சைதன்ய அம்பலம், அந்த ஞான பெருவழி, அதுதான் அவருக்கு அம்பலம். ஆகாசம், ஞானாகாசம். அது அந்த ஆன்ம ஆகாசமே அவருடைய நாடு. அது எங்கெங்கெல்லாம் பரவி நிறைந்து இருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம சாம்ராஜ்யம், ஆன்ம ஆகாசம், அதுதான் எங்கள் பகவானுடைய நாடு என்கிறார். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அவர் இந்த பகவானை பத்தி சொல்றது எவ்வளவு ஆன்மீகமா இருக்கு, எவ்வளவு கிளியரா இருக்கு. மூன்றாவது பாடல், கொஞ்சம் குயிலே குருநாதன் கோல நகர். இப்ப நகரை பற்றி பேசுகிறார். அவர் கேபிட்டல். எஞ்சாத 1 2 3 4 5 6 இகலடையும் காலத்து இறைவர்களும் அஞ்சி புகழடையும் மோன புரி. கொஞ்சம் குயிலே, நீ இசைக்கிறாயா? அதாவது எனக்கு கொஞ்சறையான்னு தெரியலையே. அப்படி கொஞ்சறது உன் குரல். கொஞ்சம் குயிலே, அப்படி குயிலை சிறப்பித்து சொன்னா அது கொஞ்சம் கவனமா கேட்கும். இப்ப நம்மளெல்லாம் ஒரு குயிலா வச்சுக்கிறார், நம்ம கொஞ்சம் கவனமா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால் பாராட்டுகின்றார். கோல குருநாதன் கோலநகர், எங்களுடைய பகவானுடைய தலைநகரம் என்னவென்றால் என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். எஞ்சாத, யாரும் இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாது. 1 2 3 4 5 6 ஷட் விகாரங்களை சொல்றார். மனித உடம்புக்கு 6 விகாரங்கள் இருக்கின்றன. அதாவது ஜனனம், பிறப்பு, சிசு பருவம், குழந்தை பருவம், அப்புறம் குமார பருவம். இதை பிறப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பருவம்னா 10 வயசு 12 வயசு, அப்புறம் குமார பருவம்னா 20 வயசு 22 வயசு, அப்புறம் யவ்வனம், இளைஞன், அது இருக்கும். அவன் 40 50, சில பேருக்கு 60. இப்பெல்லாம் முதுமையே 70 80 வயசுக்கு அப்புறம் தான் எட்டி பார்க்கறது. அப்படி இருக்கும்போது அது ஈவன் யூ கேன் எக்ஸ்டெண்ட் டு ஈவன் 60 70. இதெல்லாம் அந்த, அதுக்கப்புறம் வயோதிகம், ஓல்ட் ஏஜ், அது 80 வயசுக்கு அப்புறம். அப்போ கூட கொஞ்சம் தான் எட்டி பார்க்குறது. இப்போல்லாம் எல்லாம் 85, அதெல்லாம் கூட சாதாரணமாக இருக்கு. 90 வயசு வரைக்கும் நிறைய பேர் திடகாத்திரமாக தான் இருக்கா. அதுக்கு அப்போ அந்த வயோதிகம்னு வர்றது அந்த 85லேருந்து 90 தான். அது எப்போன்னா நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்காம இருந்தால் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பீட்சா, பாஸ்தா, பர்கர், மைதா, மைதா மேட் ப்ராடக்ட்ஸு, ஏரேட்டட் வாட்டர்ஸ், கோகோ கோலா, இந்த கோலா, பெப்சி கோலா, அப்புறம் இந்த சென்டட் வாட்டர்ஸ், இந்த போவன்டின்னு என்னென்னவோ கொடுக்குற அந்த ஃபேண்டா, ஏதோ சும்மா கலர் போட்டு கொடுக்குது. அது அது எசன்ஸு.
இட் இஸ் நாட் ரியல் ஜூஸ். அது இன்னும் நிறைய இப்படி எங்க பார்த்தாலும் மில்க் ஸ்வீட்ஸு, முறுக்கு, சேவரி, பொரிச்சது, இந்த அப்படியே துவச்சி எடுத்தது, பஜ்ஜி, போண்டா, இந்த வடை அப்படியே துவச்சி அப்படியே எண்ணெயாக கொடுக்கறது. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக வேற இருக்கு டேஸ்டாக தான் இருக்கு, யாரும் இல்லைன்னா. பட் இது முறுக்கு பொரிச்சது, அப்புறம் அப்படி ஆயில் இல்லாமல் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி, நார்மல் உப்புக்கு ஒரு 10% போட்டுக்கலாம், அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆயில் இருக்கக்கூடாது. இது ஸ்பைசியாக காரத்தை அவாய்ட் பண்ணணும். சர்க்கரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் என்னதான் சாப்பிட்றதுன்னு டவுட் வந்தால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சாப்பிடணும். எது பிடிக்கிறதோ இப்படி வச்சுட்டா 100% யூ கேன் லிவ் அப் டு 90 இயர்ஸ் கம்ஃபர்டபிளி. அப்புறம் இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போகும். அது ஒரு டைம் வரும், பண்ணும். பட் நான் பார்க்குறவா இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் 90 இயர்ஸ் அம்மா அனாயாசமா நான் தான் சௌக்கியமாக இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இப்போ 60-65 வயசு இருக்கவாள்லாம் யூ ஷுட் பி 100% அஷ்யூர்டு. இப்போலே நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் சொல்லும்போது அசைவம், லிக்கர் இதெல்லாம் நான் சொல்லவே வேணாம். அதெல்லாம் டோட்டலாக ஃபர்பிடன். கண்டிப்பாக இப்போ 60 வயசு இருக்கு, 65 வயசு இருக்கு, another 25 years, 30 years, you are assured life is there. You can put it to productive use. கடைசியா மரணம் தவிர்க்க முடியாத 6வது. இந்த 6 விகாரங்களும் எல்லாருக்கும் பொருந்தும். இது தேவர்களுக்கும் பொருந்தும். அல்ல அவளுக்கும் அந்த ஒரு கர்மா முடிஞ்ச உடனே, புண்ணியம் முடிஞ்ச உடனே வர வேண்டியதுதான். நரகத்தில் பாவத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனே வர வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உடல்னு ஒண்ணு வந்தா இந்த 6 விகாரங்கள் தவிர்க்க முடியாதவை. இப்படியெல்லாம் இருந்துட்டா கடைசியில மரணம் வருதுன்ற போது மனிதனுக்கு உடனே இறை ஞாபகம் வரும். அப்பா பகவானே நீ தான் காப்பாற்றணும், இவ்வளவு துன்பம் தாங்க முடியன்றதெல்லாம் தோணும். இகழ்னா பகைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பட் புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த கடைசி காலத்துல அதனால தான் நம்ம பெரியவெல்லாம் சார காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லாதேன்னுவா. இப்பொழுதே பண்ணணும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்னை காத்தருள்வாய் அருள் நாராயணா என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடி இதெல்லாம் இருக்கு. இப்படி அவர்கள் இகழடையும் காலத்து, அவர்கள் புகழடையும் காலத்து, அந்த இறைவர்களும் தேவர்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு அல்ல. அவர்களோட பயந்து போய் அஞ்சி புகழடையும் மோனபுரி, அங்க ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும், ஆன்மாகாசத்திலே போய் சேர்ந்து விட வேண்டும், அந்த ஆன்ம சாம்ராஜ்யத்தின் குடிமகனாக மாறிவிட வேண்டும் என்று அவர்கள் துடிக்கின்றார்கள். அதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா மௌனமாக இருக்கின்றது. அந்த மௌனத்திலே அவர்கள் ஒன்று கலக்கின்றார்கள். அந்த மௌனமே அவர்களுடைய அந்த பகவானுடைய தலைநகரம். ஏன்னா தலைநகரம்னு ஏன் சொல்றாருன்னா, பகவானுக்கு ரமண சாம்ராஜ்யத்துல போய் நம்ம சேர்ந்தாலும் அங்க அவர்கிட்ட போய் சன்னதியில உட்காந்துக்கிறோம் பாருங்க. அப்போ அந்த மௌனம் அப்படியே, அந்த மௌனம் நம்ம உள்ள பலாத்காரமாக நுழையும், பீரிட்டு பாயும். அதை நம்மளாலேயே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மௌனம். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சன்னதியில சனகாதியர்கள் அனுபவித்த மௌனம் அப்படி வரும் அவர்கிட்ட இருந்து. அதுதான்ப்பா அவருடைய தலைநகரம் என்கிற எவ்வளவு அழகான ஒரு கான்செப்ட். அற்புதம் இதெல்லாம். தமிழுக்கு தமிழ், ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதெல்லாம் ஃபுல்லா புரிஞ்சிக்கணும்னா பகவானுடைய முருகனார் சுவாமிகள் தமிழை புரிஞ்சிக்கணும்னா பகவானுடைய தத்துவங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கணும், ஓரளவு தமிழ் அறிவு இருக்கணும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பகவான் கிட்ட ஒரு பக்தி இருக்கணும். எனக்கு இது 3மே அமைஞ்சது அது பகவானா பார்த்து அமைச்சார். நான் பிளான் பண்ணாம நடந்தது. அப்பா அம்மா கிட்ட இருந்து பகவான் தான் தெரிஞ்சுது. பகவான் தான். ஏன்னா ரமணா ஹால்னே எங்க வீட்டுல இருந்தது. அங்க பகவான் புக்ஸ் எல்லாம் இருந்தது. அங்க நான் அதுலேயே தான் ஊந்து கிடப்பேன். என்னுடைய இளமை காலம் முழுவதும் வெளியில நண்பர்களோட விளையாடிட்டு வந்தாலும் அது என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணாவோ அந்த ரமணா ஹால்ல அந்த புக்ஸ் படிச்சு கழித்த நேரம் தான் அதிகம் என்னுடைய பாய்ஹுட் டேஸ்ல எல்லாம். இருந்தாலும்
எனக்குன்னு ஒரு கணக்கம்மா அவர்கள் கிடைத்தார்கள். என்னுடைய ரமண பக்தியை ரொம்ப ஆழமா பண்றதுக்கு, தீவிரமாக்குறதுக்கு. பிறகு தமிழ் அறிவுன்றதை கொடுக்கறதுக்கு பகவான் எனக்கு ஒரு HV சாரை கொடுத்தார். இந்த ரெண்டும் தவிர பகவானே எனக்கு இந்த படிச்சதுனால ஏதோ ஓரளவு பகவானுடைய வேதாந்தம், எனக்கு உபனிஷஸ் அதுக்கு இதெல்லாம் தெரியாது. பகவான் உபனிஷத்தை படிச்சா பகவானுடைய தத்துவங்கள் அதை பார்க்கும்போது அதனுடைய உண்மையான பொருள் என்னால் உணர்ந்துக்க முடியாது. அது ஏதோ சமஸ்கிருதம் கொஞ்சம் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு தெரியும், வேதாந்தம் தெரியறதுனால அதுக்கு அர்த்தமும் தெரியும், புரிஞ்சிடும். இந்த மூணும் கிடைச்சது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. நான் மட்டும் தனிமரம் அல்ல, பெரிய தோப்பா இருக்கும். இப்போ நாம் எவ்வளவோ பேர்கள் இதை மூன்றுமே அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்க இதை ஃபுல்லா பயன்படுத்திக்கணும்ன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்றதுதான். பரிபூர்ண அத்வைத ஸ்வரூபராக வாழ்ந்த தாய்மானவ சுவாமிகளே, ஐயோ சிவானந்த பேரின்ப வெள்ளம் பொங்கி பெருகி வழிந்து கிடக்குது, ஐயோ நாம் எடுத்த தேகம் நழுவு முன்னே புசிக்க செரவாரும் ஜெகத்தீரே என்று அப்படி ஒரு எங்கும் பறந்து எதிலும் இருந்து எல்லாமா இருக்கின்ற அனுபவத்தை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மானவரே அப்படி சொல்றாருன்னா நான் ஏமாத்திரம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த பாடல்ல இந்த சக்திகாரங்கள் 5, 1, 2ன்னு 6 வரைக்கும் என்றதுக்கு காரணம், இந்த உடல் அழியக்கூடியது, இதுல பற்ற விட்டுட்டு பகவான் இடத்துல நாம் பற்றை வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு அர்த்தம் இதுல உள்ளூர மறைந்து கிடக்கின்றது. அதுக்காகத்தான் இந்த விகாரங்களை பத்தி பேசுறார் முருகன். நம்மளை காப்பாற்றிக்கணும்னா ஒரே வழி பகவானை நம்புவதுதான் அப்படின்னு. நான் பகவானை சொல்லும் போது நீங்க எல்லா குருமார்களும், நீங்க சாய்பாபா பக்தரா இருந்தா அவரை முழுசா நம்பணும், ராமகிருஷ்ணர்னா அவரை முழுசா நம்பணும். அதுக்குதான் இது. அந்த மாதிரி குருநாதன் நான் சொல்றேன், எனக்கு மை டெஸ்டினி இஸ் வித் பகவான். அப்படி எனக்கு அமைஞ்சது. உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படி இந்த வழியில தான் நீங்க போகணும். இதெல்லாம் அந்த பக்தியை வளர்த்து இந்த நான் யார் விசாரம் யார் ஒன்னா பண்ணலாம். அது யூனிவர்சல். யாருக்கு சிஷ்யரா இருந்தாலும் நான் யார் விசாரம் உங்க அந்த குருவே சந்தோஷப்படுவார். அந்த குரு உங்களுக்கு வந்து உங்களை ஆட்கொள்வதற்கு காரணமே இந்த நான் யார் விசாரத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் இது எளிய பாதை, டைரக்ட் பாத்து, நேரான பாதை அப்படிலாம் இது சொல்லப்படுவதற்கு காரணம். எந்த கடவுளும் எந்த சத்குருவும் இதைத்தான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார்கள். அவருடைய நோக்கம் இதுதான். அதை பகவான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். இனி அடுத்த பாடல், 4வது பாடல். பன்முகமாம் பைங்குயிலே பண்ணவன் தன்மானதிதான் எண்முகமாய் ஓடி அங்காமே உன்முகமாய் முந்தார்வமொடு முயல்வார்க்கு ஆனந்தம் தந்தாத ஜீவநதி. பன்முகமாம் பைங்குயிலே. பண் என்றால் இசை. உன்னுடைய முகமே இசையா இருக்கேன்னு வாழ்த்துகின்றார். அப்படி ஒரு ஐஸ் வைக்கிறார். பன்முகமாம் பசுமையான குயிலே பண்ணவந்தன். இங்க பண் என்பது அழகை குறிக்கின்றது. ஆன்ம அழகை உடையவர் எங்கள் பகவான். அவருடைய ராஜ்யத்திலே என்ன நதி ஓடுகின்றது என்றால் எண்முகமாக ஓடி இயங்காமே. இது அற்புதமான பாட்டு. எண்முகமாய், எண்ணுதல், நினைத்தல், புறமுகப்படுதல், அதனாலே உலக விஷயாதி சுகங்களிலே மயங்குதல், இப்படியெல்லாம் ஆகாமே உள்முகமாய் மனதை திருப்பி உள்முகப்பட்டு உந்தார்வமோடு அப்படியே அதிலே ஆர்வமா அந்த காரியத்தை செய்து முயல்வார்க்கு, இப்படி இருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற ஆனந்தம். ஏன் அங்க அப்படி முயன்று கொண்டிருப்பவர்களுக்கே ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு சொல்றதுக்கு காரணம், எந்த அளவுக்கு எண்ணங்கள் குறைகின்றனவோ அந்த அளவுக்கு சுகம் ஆவிர்பவிக்கும். அந்த அமைதியே சுகம். அந்த அமைதி
வடிவாகிய சுகத்தை அனுபவித்து விட்டார். முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்மள மாதிரி கூட முயற்சி தான் செய்யறோம். ஆனால் அந்த அமைதிய உணர முடிகின்றது. அந்த அமைதியினாலே விளைகின்ற சுகத்தை உணர முடிகின்றது. இந்த அமைதியும் சுகமும் வேறல்ல. இது இரண்டும் ஒன்றே. சும்மா சொற்கள் தான் வேற என்றது பிடிபடுகின்றது. அப்போ எண்ணங்களை கொஞ்சம் தவிர்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் இப்படியே இருக்கலாமேன்னு தோன்றுறது. அதனால தான் முயல்வார்கள்ன்ற வார்த்தையை இங்கே போட்டார். அவர்களுக்கு ஆனந்தம் தட்டுப்படுகின்றது அல்லவா? அது நந்தாத ஜீவநதி. நந்தாதனா குறையாத, வற்றாத. அது வற்றாத பெரியனியல் ரிவர். எது? பகவானுடைய சாம்ராஜ்யத்திலே அந்த ஆழ்ந்த மோனத்திலே பெருக்கெடுத்து ஓடுகின்ற இன்பம் இருக்கின்றதே, அந்த இன்பமே நதி என்கிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனை. அடுத்த பாடல், 5வது பாடல். அம்மை நிறக்குயிலே ஆரியந்தன் மாமலைதான் தம்மை மறந்த சழக்கினால் பொய்மையிலே மான்றோர் மயக்கத்தை மாய்த்து தமை விளக்கும் பூன்ற ஸ்வயம் ஜோதி பொறுப்பு. அம்மை, அம்னா அழகிய, அம்மை நிறக்கு அழகிய. இந்த கருப்பு நிறத்தை ரொம்ப சிலாகித்து சொல்றார். ரொம்ப அழகான கருப்பு சொல்லுவாள், காத்தலே ருச்சி கருப்பே அழகு அப்படின்னு. அது மாதிரி அந்த குயில் அதனுடைய கருப்பு நிறம் அப்படியே மனதை சிலிர்க்க வைக்கின்ற நிறம், அப்படியே ஜிலுஜிலுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை சொல்றார். அம்மை நிறக்குயிலே ஆரியந்தன் மாமலை தான். ஆரியன்னா மேலானவன், சிறந்தவன், மதிப்புக்குரியவன். அவருடைய நாட்டிலே இருக்கின்ற மலை எதுன்னு கேட்டா, தம்மை மறந்த சழக்கினால். இந்த பிரமாதம் என்கின்ற அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரமாதம்னா ஆன்ம நிலையிலிருந்து நழுவுதல். அப்போ அது மறதியினாலே பிரமாதம் என்பது மறதி, சோர்வு, தளர்வு, அயர்வு. இதனால அந்த ஆன்ம நிலையை விட்டு நழுவி அகந்தையிலே விழுந்துடுறோம். அந்த உணர்வு, நான் என்கின்ற அந்த உணர்வு, அந்த உள்ளது உணர்வாக வெளிப்படும் பொழுது அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அகந்தையா மாறி விடுகின்றது. அதுக்குதான் குழந்தைக்கு ஒரு 5 வருஷம் ஆறுது அந்த மனம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அந்த உடலை பார்த்துட்டு அபிமானிக்கின்றது. இப்படித்தான் இந்த பியூரா இருக்கின்ற ஆன்ம உணர்வு அகந்தை உணர்வாக மாறுகின்றது. அதுதான் நம்மை மறப்பது. அதுதான் பிரமாதம். அப்படி தம்மை மறந்த சழக்கினால், சழக்குன்னா மாயை. அந்த பொய்மையிலே மான்றோர் அதிலே ஆழ்ந்து போய் அதிலே தம்மை இழந்தவர்கள், நாம் ஆத்மவசுவாக இருக்கிறோம் என்ற உணர்வை இழந்தவர்கள் மயக்கத்தை மாய்த்து தமை விளக்கும் தன்னை தமைனக தன்னுடைய உண்மையான சுபாவமாகிய ஆத்மஸ்வரூபத்தை விளக்கும் பூன்ற பரிபூரணமான ஸ்வயம் பிரகாசமான ஜோதி பொறுப்பு. அந்த ஜோதி அருணாச்சல ஜோதியாக நின்றார் அல்லவா? அந்த ஆன்ம சாம்ராஜ்யத்திலே அண்ணாமலையாராக, அருணாச்சல நெருப்பு தூணாக, அக்னி ஸ்தம்பமாக நின்றாரே, அந்த மலைதான் பகவானுடைய மலை. அதாவது அருணாச்சலமே பகவான் என்கிறார், அருணாச்சல மலையே பகவான் என்கிறார். பகவானுடைய ஆத்ம சாம்ராஜ்யத்திலே அவருடைய அந்த ஆன்ம அறிவு, ஆன்ம ஞானம், அதுதான் மாபெரும் மலை என்கிறார். இனி அடுத்த பாடலில் அது ஜோதின்னு சொல்றதுக்காக நெருப்பு அப்படின்றது தன்னிச்சையாக வந்து எல்லாரும் ஆத்மாவை இருள்னு சொல்ல முடியாது. அதனால அது ஜோதி, ஸ்வயம் ஜோதி அப்படின்னு. ஆன்ம ஸ்வயம் போன்ற ஸ்வயம் ஜோதி பொறுப்புன்னா மலை. ஸோ அது ஜோதின்னு சொல்றது காரணம் இருள் இல்லை என்பதற்காக. அது இருள் அல்ல, அது அசத்து அல்ல, அதனால சத்து. அது அச்சித்து அல்ல, அதனால சித்து. அது சோகம் அல்ல, அதனால ஆனந்தம். அதனால சத்து சித்து ஆனந்தம் என்பதே நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏற்பட்ட வார்த்தைகள் தான். அது மாதிரிதான் இந்த ஜோதின்றதும். அது பகவான் சொல்வார், அது இருளும் அல்ல ஒளியும் அல்லன்னு. இனி அடுத்த பாடல் 6வது பாடல். சுவைத்த மொழி தீங்குயிலே ஜோதி ஆன்மூர்த்தி மிகைத்தெழுந்த வேதப்பரியை
ஊகைக்கும் உரம் மிகுத்த தன்னால் ஒழிந்தூர ஒண்ணா பரிமிகுந்த சிந்தை பரி சுவைத்த மொழி தீங்குயிலே. சுவைனா ரொம்ப நாக்குக்கு சுவை தருவது, காதுக்கு சுவை தருவது, அது மாதிரி ரொம்ப சுவையான இசையை இசைக்கின்ற தீங்குயிலே. தீம்னா இனிமை. ஒரு இனிமை நீ இனிமையான இசையை இசைப்பதனால அந்த குயிலையே இனிமையான குயில் என்கிறார். தீங்குயிலே ஜோதியான் ஊர்தி. அருணாச்சல ஜோதின்னு பாட்டுல சொன்னமே, அப்படி அந்த அருணாச்சல ஜோதி சொருவராகி எங்கள் பகவானுடைய வாகனம் ஊர்தி என்னன்னா மிகைத்தெழுந்த வேதப்பரியை. இதோ ஆத்மவஸ்துவை காண்பிக்கிறேன் பாருங்கள் என்று ஆர்ப்பரித்து வீரிட்டு எழுகின்ற அந்த வேத குதிரையை, அதாவது பகவான் 4 வேதங்களையும் 4 குதிரைகளாக தன்னுடைய தேரிலே பூட்டி கொண்டு மிக திறமையாக அவற்றை செலுத்துபவர்னு ஒரு புராணங்கள்லாம் சொல்றதுதான். கடவுள் அது மாதிரி பண்றாரு அப்படின்னு. அந்த வரியை உகைக்கும், அந்த உகைக்கும்னு செலுத்தும் உரம் மிகுத்த தன்னால், அப்படிப்பட்ட வலிமை மிக்க அவரால தன்னால் ஒழிந்து அவரை தவிர வேற யாரும் ஊற ஒண்ணா அந்த குதிரை மேல அமர்ந்து ஏறி செலுத்துவதுன்றது முடியாத காரியம். அப்படிப்பட்ட குதிரை எதுன்னா பரினா கனம், கனம் மிகுத்த சிந்தை பரி. இங்க சாதாரண சிந்தையை பரி, அது மனக்குதிரையை தட்டி விட்டான், அது மனக்குதிரை. இது ஆன்ம குதிரை. பரிமிகுத்த சிந்தை பரி. பரினா குதிரை, பரினா கனம் மிகுந்த. 2 அர்த்தம். இதுல பரிமிகுத்த சிந்தை என்றால் ஆன்ம சிந்தனைன்னு அர்த்தம். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அகந்தை இருக்கு, அகந்தை அறிவுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த அறிவினால நம்ம செயல்படுறோம். இப்ப அகந்தை அழிந்தால் அந்த மனம் அழிஞ்சு போச்சா நம்ம முட்டாள் ஆயிடுவோமா, பைத்தியம் ஆயிடுவோமா, வில் பிகம் லுனாட்டிக்கா, இன்சேன் அப்படிலாம் பயப்பட வேணான்னு பகவான். ஏன்னா அந்த அறிவு எங்கேயும் போல, அது அகந்தையா மாறி இருக்கு. அகந்தை அறிவுக்கு பத்தி ஆன்ம அறிவு இருக்க போறது. அந்த ஆன்ம அறிவு தான் எண்ணங்கள் அற்ற நிலை. அப்படி எண்ணங்களே எழாத நிலையில இருக்கப்பட்டவர் தான் அந்த ஆன்ம ஞானத்தை, ஆன்ம அறிவை அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் அந்த ஆன்ம குதிரையை செலுத்துவதற்கு வல்லவர்கள். வேற யாராலும் முடியாது. அது உண்மைதானே. அகந்தை வயப்பட்டவர்களால் அது செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஆன்ம குதிரை, கனம் மிகுத்த சிந்தை, அகந்தைய சிந்தை அல்ல, ஆன்ம சிந்தை. இதத்தான் வேதங்களும் ரொம்ப முழக்குகின்றன. வேத கோஷம் கோஷித்து சொல்கின்றன, கோஷிக்கின்றன. பிரக்ஞானம் பிரம்மா, கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மம். உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வாகும் உந்தி பர உணர்வே நாமாய் உளம் உந்தி பர. உள்ளது உணர நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா உணர்வு வேறின்மையின், வேற ஒண்ணு நம்ம கிட்ட இல்ல. இருக்கிறது உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வாகும் உந்தி பர. அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த உணர்வே நாமாயுளம் உந்தி பர. அந்த உணர்வு வேற நம்ம விட்டு அப்பாற்பட்டு இல்லை, நம்ம தான் அது. அந்த பரிமிகுத்த சிந்தை, ஆன்ம சிந்தையே பகவானுடைய வாகனம். ஏன்னா அதை வச்சுதான் அவர் உலகியல் வாழ்க்கையெல்லாம் நடத்துகின்றார். அந்த குதிரையை மேல அமர்ந்துதான். அதான் உலக விவகாரங்களை அவரை கவனிப்பது என்பது இந்த ஆன்ம பரியை கொண்டு செய்கின்றாரே தவிர அகந்தை பரியை அல்லன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறது நம்ம உள்ளது 40 படிச்சாதான் இது புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. உள்ளது 40 படிச்சா மட்டும் இல்ல, 108 உபனிஷத் படிச்சாலும் அதுதான் புரியும். ஆனா உள்ளது 40 அது டைரக்டா சொல்றது. அது டைரக்டா சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு விளக்குறது. அவ்வளவுதான் வித்தியாசம். எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க,
உலகத்துல உள்ளதை நாற்பது விட்டா ஒண்ணும் இல்லை இப்படிலாம் நான் ஏதாவது சொன்னேன்னா அது உண்மையான சொல்ல அல்ல. பகவானே தெரியாதவர்கள் ஆத்ம ஞானம் அடையலையா என்ன? தட் ஷுட் பி த கேத்தலிக் ஸ்பிரிட். நிச்சயமா முடியும். இது கொஞ்சம் டைரக்டா இருக்கு, நம்ம அறிவுக்குள்ள புரிஞ்சுக்கும்படியா இருக்கு, யார் படிச்சாலும் புரியுறது. இதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் தேவைப்படல. இதெல்லாம் தான் இது. ஒரு ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பகவானுடைய இந்த உள்ளத நாற்பது உபதேச உந்தியார் குருவாச் கோவை ரொம்ப ஸ்பெஷலா அதுக்கு ஒரு இருக்கு, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பகவான்ஸ் அவதாரம். வை he should incarnate, why he should take a human form. இதுக்காகத்தான். அதான் அர்த்தம் அதுக்கு. இப்படி பகவானுடைய வாகனம் தட் கான்சியஸ்னஸ், அதை வச்சு அவர் செயல்படுகிறார் பாருங்கள், அதுதான் என்கிறார். இனி அடுத்த பாடலிலே 7வது பாடல். கூடி திளைக்கும் குயிலே எங்கோன் படைதான். படை ஆயுதம் என்ன? கூடி திளைக்கும் குயிலே, சோலையிலே ஆடி பாடி திரிந்து எல்லாரோடையும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற குயிலே, கூடி திளைக்கும் குயிலே. காகமும் அப்படித்தான், கிளியும் அப்படித்தான், கிளி கூட்டம் அப்படிதான் இது. எங்க பகவானுடைய படை ஆயுதம் என்னன்னு கேட்டா, ஓடி தனை அடைந்த உத்தமரை உலகெல்லாம் தேடி ஓடி வந்தேன் என்கிறார் வெங்கட்ரமண. பகவானுடைய ரமண ஸ்துதி கொஞ்சம். நின்னரும் புகழை கேட்டு உலகெல்லாம் ஓடி வந்தேன், என் அருள் இறையே ஞான ஜோதியே ரமண ரமணனே ஜோதி குன்றே. அற்புதமான பாடல். அதுல போயிட்டு மைண்ட் டக்கு. இப்போ உலகெல்லாம் ஓடி கடைசியில உங்களை தேடி ஓடி வந்து உங்களை தஞ்சமென்று அடைந்த உத்தமரை பீடித்த அஞ்ஞான பேயை, அவர்களை துன்புறுத்துகின்ற அந்த அகந்தை பேயை. இந்த அஜ்ஞானம் என்பது ஏன் இந்த இடத்துல அகந்தைன்னு போடாம அஜ்ஞானம்னு போட்டார்? அறியாமைன்னு ஏன் சொல்றார்? அவிச்சைன்னு ஏன் சொல்றார்? மூலாவித்தை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூல அவித்தை என்பதுதான் காரணமாயை. இந்த காரணமாயை தான் சூக்ஷ்ம சரீரத்தை உண்டு பண்ணி ஒரு ஸ்தூல சரீரத்தை அபிமானித்து படாத பாடுபடுத்துகின்ற பேய் அது. முருகனார் எவ்வளோ கோபம் இருந்தா ஒருத்தரை பார்த்து பேய் பிசாசுன்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு திட்டுறது. அப்படி அவர் பார்க்கிறார் மற்றவாளெல்லாம் இந்த அகந்தை எப்படி பாடாப்படுத்துறது, அதை தாங்க முடியாம சொல்றார் இது பிசாசு பேய் இது அப்படின்னு கோச்சிக்கிறார். அஜ்ஞான பேய். இங்க சுப்ப சுலபமா அகந்தைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இவர் அகந்தை பேய்னே போடலாமே, அஜ்ஞான பேய்னு ஏன் போடுறார்? இ மீன்ஸ் காரணமாயை. இதை பற்றிலாம் நம்ம விஸ்தாரமா பார்த்தாச்சு. அப்படிப்பட்ட பேயை அடித்து துரத்துவதோ இது பிரம்மசக்தி. நவ பிராகாரங்களினாலே விவரிக்க முடியாதது, சட்டென்று வெளியே தெரியாதது, முக்குண ரூபியாக இருப்பது, முத்தலை முக்குண 3 குணங்களும் ஒரு 3 தலைகளாக உடைய ஒரு பாம்பாக இருப்பது. இது ஆத்மஞானம் என்கின்ற வாழ் ஒன்றினாலேயே இதை அறுத்து வீழ்த்தி வெட்டி மாய்க்க முடியும். அது ஆத்மஞானத்திற்கு ஒரு பகுதியாக இது விளங்குவதனாலே இது பிரம்மசக்தி, பிரம்மத்தின் பகுதியாக விளங்குவதனாலே பிரம்மசக்தி. இப்படிலாம் நிறைய பார்த்தாச்சு. இந்த அஜ்ஞான பேயை, மூலா வித்தையை, காரண மாயையை, இதுதான் மாயா, அடித்து துரத்துவதோர் மெய்ஞான தண்டம் என வில்லு. அந்த அடித்து துரத்துகின்ற அந்த மெய்ஞானம் என்பது இருக்கின்றது, அந்த ஆத்மா அறிவு ஒன்றினாலேயே இதை மாய்க்க முடியும். அதனாலதான் அங்க கனெக்ட் பண்றாரு. படைனா மெய்ஞானம், அந்த பிரம்ம ஞானம் ஒன்றினாலேயே இது நசிப்பதுன்னு ஆதிசங்கரரே சொல்றார். இந்த காரணமாயை பத்தி, காரண சரீரை பத்தி சொல்லும்போது அதுதான் அந்த மெய்ஞானம் தான் தண்டம், இதற்கு உரிய பகவானுடைய படை ஆயுதம் என்பதை வில்லு. அப்படி சொல்லு, அது சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோ, அது நீயே சொல்லுன்ற, அதாவது நீ தெரிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். வில்லு அப்படின்னு நீ சொல்லுவாயாக அப்படின்னு கத்துக் கொடுக்கிறார். இனி அடுத்த பாடலிலே
இது மாதிரி இது காரணமாயோட கனெக்ட் பண்றதுக்கு காரணம் அது உள்ளதுனால தான். உண்டொரு பொருள் அறிவு ஒளி உளமே நீ உளது ஊனில் அலதிலா அதிசய சக்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், தெரிவிச்சுக்கணும். இனி அடுத்த பாடல், 8வது பாடல். இரு மாங்குயிலே ரமணன் முரசம் மருளருமா வாக்கியத்தில் வாய்த்த பொருள் அனைத்தும் சுற்றுமுள பக்குவர்க்கு சொல்லாது சொல்லியே முற்றும் இரு பூங்கண் முரசு. பகவானுடைய முரசு என்ன அங்க இருக்குன்னா, மருளு மாவாக்கிய இரு மாங்கனி குயிலேன்னா, இருன்னா கருத்த கருமை, மாங்குயிலே மாமரத்துல இருக்கிற குயிலே. பகவானுடைய ரமணன் முரசு, பகவானுடைய முரசு என்னன்னா, மருள் அரு, மருள்னா மயக்கம், அகந்தை மயக்கத்தை, காரண மாயை என்கின்ற அந்த மயக்கத்தை அறுக்கின்ற மகா வாக்கியத்தில் வாய்ந்த பொருள் அனைத்தும். இந்த மகா வாக்கியங்கள் தான் 4. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் கொடுத்துருக்கேன். அதுல பிரக்ஞானம் பிரம்மா ரிக்வேதம், முதல் வேதம், அது கிளியரா சொல்றது உணர்வே நீ, கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மம்னு. அகம் பிரம்மாஸ்மி யஜுர்வேதம், நான் பிரம்மமாக இருக்கிறேன். தத்துவமசி, அது நீ அதுவாக இருக்கிறாய், சாமவேதம். அயம் ஆத்மா பிரம்மா, அயம் இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா பிரம்மம், இதுதான் பரமாத்மா, இது அதர்வண வேதம். இந்த மகா வாக்கியங்களை தியானிப்பதினாலே எந்த ஆன்மானுபவம் நமக்கு கைகூடுமோ அந்த ஆன்மானுபவத்தை சுற்றுமுள பக்குவருக்கு, தன்னை தஞ்சமடைத்து தன்னை சுற்றி இருக்கின்ற பக்குவர்களுக்கு சொல்லாது சொல்லிய தன்னுடைய மௌனத்தினாலேயே முற்றுவிக்கும், அவர்களுக்கு அந்த ஆத்ம அனுபவத்தை முற்றுவிக்கின்ற இரு பூங்கண், பகவானுடைய அந்த 2 கண்கள் இருக்கே, அதனால அந்த திருக்கண் நோக்கத்தினாலே அவர் அளிக்கின்ற அந்த ஆன்ம அனுபவம், அவர் அந்த பூங்கண்களே அதுதான் பகவானுடைய முரசு. அதன் மூலமாக முரசறைவித்து அவருக்கு இந்த ஆன்மானுபவத்தை எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குகின்றார் என்று சொல்லுகின்றார். திருக்கண்ணோக்கம்னே முருகனார் பாடியிருக்கார். 32, 33 பாடல்கள், அற்புதமான பாடல்கள். ப்ராப்ளி இந்த சின்ன சின்ன பதிகங்கள்லாம் முடிச்சிட்ட அப்புறம் we will take up the bigger ones. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதே திருக்கண்ணோக்கத்தை எடுத்துக்கலாம். அவ்வளவு அற்புதம் அது. என்ன வேதாந்தம், என்ன வேதாந்த அறிவு அதுல. முருகனார் பாட்டு ஒன்னொன்னும் அப்படிதான் இருக்கு. நான் பார்த்து இந்த பகவானுடைய கண்களே அவருடைய ஞான முரசு என்று இந்த பாட்டிலே கூறியவர், அடுத்த பாட்டிலே 9வது பாட்டிலே மெல்லோசை சேர்குயிலே வேதியன் தன் மாலைதான், பகவானுடைய மாலை, பல்லோரும் பாடி பயன் பெறவே சொல்லோரும் தொண்டரெல்லாம் கூடி தொடுத்த நறுமணஞ்சேர் தன் தமிழ் பாமாலை என சாற்று. மெல்லோசை பூங்குயிலே, ரொம்ப மென்மையா பாடுகின்ற ஓசையினையுடைய குயிலே, வேதியன் தன் மாலைதான். வேதியன் என்றால் அந்தணன், மறையோன், வேத ஸ்வரூபமாக இருப்பவர் பகவான் தான். அப்படிப்பட்டவருடைய மாலை எதுன்னா, பல்லோரும் பாடி பயன்பெறவே, நம்ம அனுபவிச்ச இன்பம் பெருகை உபயோகம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆன்மானுபவத்தை அடைந்த அடியவர்கள்லாம் சொல்லோரும் தொண்டரெல்லாம் சொல்லோர்தெல்லாம் பாடுறது, பாடிய தொண்டரெல்லாம் கூடி தொடுத்த நறுவனஞ்சேர் தன் தமிழ் தன் தமிழ் பாமாலை, அவர்களெல்லாம் உங்கள் மீது ஏற்றி இருக்கின்றார்கள், பாடுங்கள். அந்த தன் தமிழ் பாமாலையே உங்களுடைய மாலையாக விளங்குகின்றது என்று சொல்லுகிறார். 10வது பாடல். இன்பமாம் குரல் குயிலே ஈசன் எழில் கொடித்தார் துன்பாம் பிறவி துணி அஞ்சி தன்பால் அடுக்கும் திருவுடையார்க்கு ஆனந்த சுகம் ஆனந்த ஆக்கம் கொடுக்கும் தியாக கொடி. பகவானுடைய கொடி எதுன்னா, இன்பாம் குரல் குயிலே, குயிலே உங்களுடைய குரலை கேட்டாலே இன்பம்
ஆவிர்பவிக்கின்றது இதயத்துல. அப்படி அவ்வளோ அழகா பாடுற குயிலே, ஈசன் எழில் எழில் தான் அழகு. இந்த எங்களுடைய ரமணை ஈசனுடைய அந்த கொடி, அழகிய கொடி எதுன்னா, துன்பாம் பிறவி துடின்னா துன்பம், கடுமையான துன்பம். துன்பாம் பிறவி துடியஞ்சி, இந்த பிறவியாகிய இந்த பெரும் துயரத்தை துன்பத்தைக்கு அஞ்சி தன்பால் அடுக்கும் திருவுடையார்க்கு, தன்கிட்ட தன்னை சரணடைகின்ற திரு பகவானை சரணடைதல் ஒரு செல்வம். அப்படிப்பட்ட செல்வத்தை பெற்றவர்களுக்கு ஆனந்த ஆக்கம் கொடுக்கும், அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் அகற்றி இன்பமாக அவர் வாழ்க்கையை நிறைவிக்கும், ஆக்கம் தரும் தியாக கொடி. அதாவது பகவானிடத்துல வந்துட்டா வைராக்கியம், அந்த பகவானுடைய சன்னதி ஞான வைராக்கியம் என்ற உஷ்ணத்தை பரப்பிக்கொண்டே இருக்கும். அது நம் உள்ளத்திலே நிறையும். அப்படி நிறையும் பொழுது வைராக்கியத்தினாலே புறமுகப்படுதல் தவிர்க்கப்படும், மனம் தன்னிச்சையாகவே உள்முகப்படும். அதனால நமக்கு ஆன்மானுபவம் கிடைக்கும். அப்படி இந்த உலகாதி சுகங்களை, ஆசைகளை துரத்தல்ன்றதுன்னா அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அந்த வைராக்கியம் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் அல்ல. அதெல்லாம் அவ்வளோ பேசுறதுக்கு எல்லாராலையும் முடியும். தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நேரும்போது அதுல ரொம்ப டோட்டலா ஃபெயில்யூரா இருப்ப ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷாலாம் நான் பார்த்துருக்கேன். பேசுறதெல்லாம் நல்லா பேசிடலாம், அப்பதான் தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு அவகிட்ட கத்துக்கிறோம், எதை செய்ய வேண்டும் சில பேர்கிட்ட கத்துக்கிறோம், சில பேர்கிட்ட எதை செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிறோம். அப்படி இந்த தியாகம் என்பது, துறவு என்பது கிடைத்தற்கரியது. அந்த துறவு தான் பகவானுக்கு கொடியா இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம். பகவானுக்கு ஒரு கொடி கட்டினோம்னா இந்த துறவு தான்ப்பா அவருக்கு கொடி அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய போற்றுதலை முருகனார் அவருக்கு மனமுவந்து கொடுக்கிறார், மனமுவந்து அவரை பாராட்டுகிறார். நீங்கள் தியாக ஸ்வரூபியாக இருப்பதினாலே, தியாகராஜனாக இருப்பதினாலே, தியாகேசனாக இருப்பதினாலே, தியாகத்துக்கு ஒரு ஈசனாக தலைவனாக இருப்பதினாலே உங்கள் கொடி பறக்குது, தியாகம் என்ற கொடி பறக்குது. அப்படிப்பட்ட பட்டொளி வீசி பறக்குது பாரீர் என்ற அளவு உங்களுடைய கொடி பட்டொளி வீசி பறக்கின்றது. அதுதான் பகவானுடைய அழகிய எழுமிகுந்த கொடி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி பகவானுடைய முதல் தசாங்கம் முழுக்க முழுக்க ஞானத்தை பேசுகிறது என்றால், அதை விட ஒரு படி அதிகமாக இவருடைய இந்த இரண்டாவது திருத்தசாங்கம் பேசுகின்றது. இதெல்லாம் முருகனாரால்தான் முடியும். இதை நீங்கள்லாம் மறுபடியும் படிச்சு பார்க்கணும். பிறகு ரமண ஞான போதத்தில் என்னுடைய ஆத்ம திருப்திக்கு இந்த 2 பாட்டு கொடுத்துருக்கேன். நீ யார் என்று வினவிய அன்பருக்கு முருகனார் பதில். நீங்க யாருன்னு கேட்கிறார். இவர் சொல்றார், நானே நான் என்று நவில்வதன்றி, நான் தான், தானே தானே தத்துவம் இது. இதை நான் உமக்கு நான் யார் என்று எவ்வாறு இயம்புகிறேன்? நான் யாருன்னு எப்படி வாய்விட்டு சொல்ல முடியும்? இது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம். இது போய் வாய்விட்டு சொல்ல முடியுமா? ஊனாய் உலவா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஊனாய் உலவும் அகந்தை, இந்த உடலாக உலவுகின்ற அகந்தை தான் அகந்தை உணர்வாம் மயக்கற்று, இந்த அகந்தை மயக்கம் என்னை விட்டு பரிபூர்ணமாக நீங்கியது. அப்படி இலங்குகின்ற, இலகுன இலங்குகின்ற உண்மை சிற்பரமே நான், அந்த உண்மையான சிற்பரானந்த ஞானமே, அந்த ஞான ஸ்வரூபமே நான். இப்படி சொல்றீங்களே, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கர்வம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கிறாரு அவர். நான் தான் ஆத்மான்னு சொல்லிக்கிற அளவு அது எவ்வளவு பெரிய ஆணவம் இது. நான் தான் சொல்லிக்கலாமா? அது தப்பு இல்லையா? அப்படின்னா, இந்த பெருமிதம் எனக்கு எங்கிருந்து உண்டாயது என்று, எங்கேந்து வந்தது நீங்க கேட்பீராகில் விந்தைபட நீர் வினவுதீரேல் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, சிந்தையிலா சிந்தை நிறைவு எய்தியது. சிந்தைகள் என்கின்ற எண்ணங்கள் என்பது முழுவதும் அற்றுப்போன ஒரு சிந்தை, அந்த கான்சியஸ்னஸ், பிரக்ஞானம், அது எய்தியது சிற்பரமை பூரணனாம், சிற்பரானந்த மெய் சத்திய பூரண வஸ்துவாம் எந்தை ரமணேசனிடத்து.
எங்க பகவான் கிட்டே இருந்துதான் இந்த ஞானத்தை நான் பெற்றேன். இப்போ ஆணவம் உங்களுக்கு எங்கே வந்ததுன்னு கேட்டா அதுவும் அதான் அர்த்தம். பகவான் இடத்துலதான் நான் இந்த ஆணவத்தை பெற்றேன். இப்படி முருகனாருக்கு புகழ் பேசுகின்ற இந்த நுண்ணிய உணர்வுகள் இதெல்லாம் யாரும் பகவான் என்னைக்கு போய் நான் ஞானின்னு யார்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படித்தான் முருகனாரும் வாழ்ந்தார். ஆனா சில பேர் பேச்சு வாக்கில் கேட்கறத ஒரு செய்யுள் வடிவில் சொல்லி தன்னுடைய உண்மை நிலை விளக்கத்தை எடுத்துரைக்கின்றார். இதெல்லாம் நமக்கு நாம் எப்படி நமது வாழ்க்கையை வச்சுக்கணும், அப்ப ஞானமே அடிச்சுட்டா கூட எப்படி நாம் சக மனிதர்களோடு, நமது உலக மாந்தர்களோடு, நமது உறவினர்களோடு, நண்பர்களோடு நாம் எப்படி பழகணும்ன்றதெல்லாம் இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது தான். வாய் வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்ம ஞானம் அடைந்தவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஆத்ம வஸ்துவே பேசும். அதுவென்றால் அதுவேன அது அதுவானால் அதுவே சொல்லும். அதுவாகிவிட்டால் அதுவே பேசும். அதுதான் பேசுகின்றது முருகனார் இடத்துல. அது உங்களுக்கு அந்த ஒரு சாம்பிள் சொல்லணுமே. ரமணஞான போதம்னா இப்ப மொத்தம் 18,000 பாடல்கள். ஒன்னொன்னும் இப்படிதான் தரம் குறையாமல் இருக்கின்றது. எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தமிழ் இன்பம் அதெல்லாம். இனி கீர்த்தி திருஅகவல், அதுல இருக்கின்ற திருத்த சாங்கம் பார்த்துள்ளலாம். ஆன்மநாதன் தன் அரும்பெயராகவும் நடையால் உயர்த்தவன் நாட்டிரை பாண்டிய நாடோடு இடைநாடும் தனக்கு ஏற்ற நாடாகவும் ஆன்மநாதன் அரும்பெயராகவும். பகவானுக்கு பெயர் என்ன? ஆத்மநாதன். திருப்பெருந்துறையில மணிவாசகர் அவர் ஆத்மநாதன் தான் இருக்கார் அவர். அதனால இப்போ பகவான் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? அவர் பேர் ஆத்மநாதன் அப்படின்றார். நடையால் உயர்ந்த தமிழ்நாட்டிரை, நடைனா நடை உடை பாவனைன்னு, அது பண்பு. பண்பினால் உயர்ந்த தமிழ்நாட்டு இறை, தமிழ்நாட்டுக்கே சொந்தமான தெய்வம். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு தெய்வம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு இறைன்னு ஒரு ஆகுமே. அது இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு இறைவன் தான். ஆனா பாண்டியோட இடைநாடும், பாண்டிய நாடோடு இடைநாடுன்னா தொண்டை நாடு, நடுநாடுன்னு சொல்லுவா. தொண்டை நாடு புலவர் உடைத்துனே கூட அந்த தொண்டை நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. அங்க அந்த தொண்டை நாட்டுல இருக்கவாள்னா சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு முத்துடைத்து, பாண்டிய நாடு தமிழ் உடைத்து, இங்க தொண்டை நாடு புலவர் உடைத்து. பாண்டிய நாடு கொடுத்த தமிழுக்கு மாபெரும் பெருமை சேர்த்தவர்கள் தொண்டை நாட்டிலே இருந்த புலவர்கள். அதனாலதான் இவர் பாண்டிய நாட்டையும் இந்த தொண்டை நாட்டையும் தன்னுடைய நாடாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதான் அவருக்கு நாடு. இங்க பாருங்க, ஒரு நாடு சொல்ல மாட்டார், 2 நாடு சொல்றார் பாருங்க. அப்படி இனி அடுத்த அது பகவானை ஒட்டி பேசுகின்றதுனால இருக்கின்ற உண்மை நிலையை அப்படியே எடுத்துரைக்கிறார் முருகனார். குதிரை வாணிகனாய் குலவியோன், அரிமந்திர பாண்டியனுக்கு குதிரை விற்கிறவரா தானே போனார். அப்படி பண்ணவர் அவருடைய ஊர் எதுன்னா சுழியல், திருச்சுழி அவர் ஊரு. அதுவும் கூட அவர் ஊரு என்னன்னு கேட்டா மதுரையோட அண்ணாமலை ஊராகவும். இங்க 3 சொல்றார் ஊர். இவர் திருச்சுழி, மதுரை, திருவண்ணாமலை, இந்த 3 ஊர்களும் அவருடைய தலைநகரம். பகவானுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்க ஒரே வார்த்தையிலன்னு சொன்னா சொல்லிடலாம். திருச்சுழியில் பிறந்தார், மதுரையிலே வளர்ந்தார், அண்ணாமலையிலே இருக்கின்றார். இருந்தார்ன்றது நெருகை மோனைக்கு சொல்லலாம், இருக்கின்றார். இப்படி 3 ஊர்கள் அவருக்கு உண்டு. 6 எதுன்னா முன்பே முளைத்த முழுமுதல் இதயத்து இன்பப் பேரே பெருக்கே ஆராய் ஒழுக்கியும். முன்பே முளைத்த முழுமுதல், முதல்ல முளைத்தது, அனாதிகாலமாக இருப்பது முழுமுதற் பொருள், அதுதான் உள்ளது. அது இதயத்துல ஒவ்வொரு இதயத்திலும் அதை உணரும் பொழுது ஒரு இன்ப பெருக்காக அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த இன்ப பெருக்கின் நிறைவு, திரட்சி, அப்படியே முழுமை, அதுதான்
பகவான் என்கின்ற அந்த ஆன்ம நாட்டிலே ஓடுகின்ற ஆறு. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆனந்தமே ஆறு முன்னாடியும் சொல்லியிருக்கார். அதைத்தான் இங்கேயும் சொல்றார். அடுத்து மலை. இப்போ உங்களுக்கு இந்த 10 அங்கமும் மனப்படம் ஆயிட்டு இருக்கும். பன்னரும் பூரண பயன்சால் பரம்பரம் இன்னருளே தன் எழில்மலையாகவும் பண்ணுதல்னா சொல்லுதல், பன்னரும்னா சொல்லற்கரியவர், சொல்லற்கரிய பரிபூர்ண வஸ்துவாகிய அந்த ஆன்ம ஞானமே பயன்சால் ஒரு உருக்கொண்டு எழுந்து நிறைந்து இருக்கின்ற பரம்பரன் ஆதிவஸ்து, ஆதிபுருஷர், ஆதி ஆன்மா வஸ்து. இன்னருளே அவருடைய அருள், கிரேஸ், அந்த அருளே அவருடைய அழகிய மலையாக அவருடைய நாட்டிலே பெருசா இருக்கு. அந்த அருளுடைய விஸ்தீரணம், அதனுடைய வீச்சு பார்த்தா அப்படி பெரிய மலை மாதிரி இருக்குது. அடுத்து இது ஒரு புதிய கான்செப்ட் கொண்டு வரார், அருள்ன்றதை கொண்டு வரார். பிறகு ஏசில் புகழ் சேர் இறையவர்க்கு ஈசன் வாசி தீர் வாசியே வாசியாய் ஊர்ந்தும் வாசி தீரவே வாசி நல்குவீர். ஞானசம்பந்த பெருமான் இங்கே வாசின்னா வேறுபாடுன்னு ஒரு அர்த்தம், தரம் மாற்றுன்னு ஒரு அர்த்தம், ஒரு தரத்தை கணித்தல். அந்த ஞானசம்பந்தர்பானது வாசி தீரவே இந்த நாடு வேறுபட்ட நாடாகிவிட்டது, பஞ்சம் பட்னியுமா இருக்கு. இந்த வாசி தீரவே, துன்பம் தீரவே வாசி நல்குவீர் அப்படின்னா காசு கொடுங்க அப்படி ஒரு அர்த்தம். இங்க வாசின்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. வாசினா படின்னு ஒரு அர்த்தம், வாசிக்கணும் அப்படின்றது. அப்படி இதுல வாசித்தீர் வாசியே வேறுபாடுகளை எல்லாம் மாற்றுவது. நம்ம உலகத்துல இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு அநீதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இறைவன் பார்த்து சும்மா இருக்காருன்ற ஒரு குழந்தைத்தனமான கேள்வி, ரொம்ப ஒரு முதிர்ச்சியற்ற கேள்வி முதல்ல எல்லாருக்கும் வரும். இந்த ஆன்மஞா படிப்புல கொஞ்சம் மேல மேல போகதான் உண்மை புலப்படும். அந்த வேறுபாடுகள் தீர அது அதுதான் பகவான் சொல்றாரு. கனவுல உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது கனவு. கனவுல பசிக்கிற எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீ நனவு நிலையில இருந்து சொன்னா எவ்வளவு முட்டாள்தனம். கனவை நீக்குவதுதான், விழித்தெழுவதுதான் அந்த பஞ்சம் பட்டினியை நீக்கிறது. உன் கனவுல ஏற்பட்ட பஞ்சம் பட்டினி கனவிலிருந்து விழிப்பதினாலே தான் தீரும். ஒரு கயிற்றை பாம்பு என்று நினைத்துக் கொண்டதனால ஏற்பட்ட பயம் அந்த பாம்பு அல்ல கயிறு என்று உணர்வதினாலே தான் தீரும். அப்ப பாம்பு ஏற்பட்ட பதட்டத்தை நான் நினைவுல கயிறு என்று புலப்பட்ட நனவு நிலையில தீருன்னா எப்படி தீர்க்க முடியும்? விழிப்பதுதான். அதுதான் வாசி தீர் வாசியே வாசியாய் ஊர்ந்தும். இந்த துன்பங்களை எல்லாம் வேறுபாடுகளை எல்லாம் அகற்றுகின்ற வாசினா இயல்பு. அவன் சுகவாசின்னுவான், அது இயல்பு. சுகம் அவன் சும்மா உடம்பு அழட்டிக்க மாட்டான், அவன் நேச்சர். அந்த இயல்பு, அந்த பகவானுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் களைகின்ற ஆத்ம ஞானமா இருக்கு. ஆத்ம ஞானம் அடைந்தவர்க்கு துன்பம் இல்லை, பேர் இன்பம் தான் இருக்கு, துக்க கலப்பற்ற இன்பமா இருக்கு. அப்படி அந்த துன்பங்களை எல்லாம் தீர்க்கின்ற வாசி தீர் வாசியே அப்படிப்பட்ட இருக்கின்ற இயல்பே வாசியாய் ஊர்ந்தும். அந்த இயல்பை தான் அவர் வாகனமாக வைத்துக் கொண்டு செல்கின்றார். அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஆத்ம வஸ்துவாக இருக்கின்ற அந்த சுபாவமே அவருக்கு வாகனம். அதை வச்சுதான் அவர் பக்தர்களை காப்பாத்துறது காப்பாத்துறது எல்லாம் சட்டுன்னு ஒரே இடத்துல மறைஞ்சு ஒரு இடத்துல தோன்றுது. அந்த வாகனம் எது? அவருடைய ஆத்ம ஞான சுபாவம் தான். அவருடைய படை எத்தகு கலைஞரும் இறைஞ்சும் புலவோம் வித்தகமே விரல் வீரவாளாகவும். எவ்வளவு பெரிய படிச்ச பண்டிதரா இருக்கட்டும், பகவான் கிட்ட ஜெயிச்சவாளே கிடையாது. பணிந்து போனவர்கள் தான், ஒத்துரு மிஞ்சாம. அது ஒரு அற்புதம், பகவான் பண்ண அற்புதம். அது மௌனத்திலேயே நிறைய பண்ணியிருக்கார். அவர் மௌனத்துல உட்கார்ந்த பாதிரியார் ஒருத்தர் என்னுடைய கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சென்ற நிகழ்ச்சி எல்லாம் உண்டு. அப்படி எத்தகு கலைஞரும்
he doesn't destroy them, he just prevails over them. கொஞ்சம் அவர்களுடைய அறியாமையை நீக்கி அவரை விட கொஞ்சம் மிஞ்சி நிற்பது, அழிச்சுடுறது இல்லை. அப்படி எத்தகைய கலைஞரும் இறைஞ்சும்ன்ற வார்த்தை அதுதான். அவர்களே அழிச்சு விட்டா அவ எப்படி இறைஞ்ச முடியும்? எப்படி நான் தெரியாம பண்ணிட்டோம் அப்படிலாம் எப்படி அவ சொல்ல முடியும்? அவர்களையே அழிப்பதல்ல. அரசியல்ல கூட இதை அவ புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இன்னொரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டியே அழிச்சு போடுறன்றதை விட, அது அந்த தொண்டர்களை போய் அடிக்கிறது உதைக்கிறது, இதை விட அவருக்கு உள்ளே இருக்கின்ற அந்த மாற்றுக் கட்சியினுடைய தத்துவங்கள் எவ்வளவு பொய்மையானவைன்னு விளக்கினால் அவர்கள் தன்னிச்சையாகவே நம்ம பக்கம் வருவார். அது ஓரளவு மோதி ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 70 வருட வாழ்க்கையில அவர் தான் ரொம்ப எஃபெக்டிவா பண்றாரு. அவருக்கு அவர்கள் உள்ளே இருக்கின்ற வெறுப்பை அகற்றுகின்றாரே தவிர, இன்னைக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் யூபியில ஓட்டி போடுற, இங்கெல்லாம் அவர் பக்கம் வர மாற்று கட்சியினர், மாற்று மதத்தவர், மாற்று மொழியினர், அவருக்கு பாஷை அவருடைய பாஷை தெரியாதவாள்லாம் போடுறா. இப்படி பண்றதுக்கு காரணம் அவர்கள் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பகைமையை, வெறுப்பு உணர்வை நீக்குகின்றார். அவர்களையே நீக்குவதல்ல. அது ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் கான்கரிங். வள்ளுவர் சொல்ற மாதிரிதான், அது அவர் மாற்றாரை வெல்லும் படை, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது அவர் மாற்றாரை வெல்லும் படை. இதெல்லாம் பிராக்டிக்கலான அவர் காமிச்சிட்டு இருக்காரு மோடிஜி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ். அவருடைய தனிமனித ஒழுக்கம், அது தனிமனித குணம், அது நம்ம பின்பற்றத்தக்கது. எந்த கட்சியில இருந்தாலும் அவ பின்பற்றணும்னு சொல்றேன். அதுதான் புத்திசாலித்தம். தட் இஸ் a very effective way of winning over people. That is the real win. பட் அப்படி வின் பண்றவர் வந்து நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிக்க மாட்டார். He will not talk about it. அவர் பாட்டு பண்ணின்னு போயிட்டு இருப்பா. அப்படி இருக்கவா அதுதான் அவர்கள் தான் வருத்தப்படுவார்கள். அவருடைய ஆரம்ப காலத்துல அவர் ரொம்ப எதிர்த்து நின்றவாள்லாம் பிஜேபிக்குள்ள இன்னைக்கு தாசான தாசர்களா இருக்கிறார்கள். அவர் அவ மேல கொஞ்சோட வெறுப்பையா காமிக்கிறது இல்லை. நிறைய உதாரணங்கள் கொடுக்கணும். தட் will become politics. நான் ஏதோ அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஐ வில் நாட் ஹைட் இட், ஆர் 100% நான் பண்றேன். பிகாஸ் அவருடைய தனி மனித ஒழுக்கம், அந்த தனி மனித ஒழுக்கம்ன்றது கேரக்டர் மட்டும் இல்லை, பிஹேவியர். எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு பூரண மனிதராக இருக்கிறார். அவருடைய அரசியல்வாதின்றதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு வெளியில வந்து அவரை பார்க்கணும். அப்படி ஒருப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நமக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை. இல்லைன்னா உள்ளதை 40 படிக்கணும். பட் மோடிஜி பார்த்து தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உள்ளதை 40 புக்கு எடுத்து வச்சுட்டோமா, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், மனசை அதை தெளிச்சினோமா, பகவான் கிட்ட பக்தி பண்ணோமா, நம்ம சத்குரு கிட்ட நம்ம மனசை லயிக்க வச்சோமா, நம்ம அமைதியா இருந்தோமா, இதெல்லாம் தான் மோர் எஃபெக்டிவ் வே ஆஃப் லிவிங் பீஸ்ஃபுல்லி, ஹாப்பிலி. அப்படி எத்தகு கலைஞரும் இறைஞ்சும் அவர்களையே அழித்து விடாமல் அவர்களை புனிதராக்குவது, அப்படிப்பட்ட புலவோம் தான் நிபுணத்துவார். அவருடைய வித்தகம்னா அது நிபுணத்துவம் தான். அந்த வித்தகம்னா வேற, நிபுணத்துவத்துக்கு வேற என்ன சொல்றது? சாமர்த்தியம், சத்துர், கில்லாடின்னு. கில்னால திறமை, அளவு கடந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ், இதெல்லாம் தான் அது அந்த வித்தகம். இந்த ஆன்ம ஞானத்தை அருளுவதிலே அவருடைய வித்தகம் பரிபூர்ணமாக அளவு கடந்ததாக இருக்கின்றது. அதுதான் அவருடைய வீரவாளாக இருக்கின்றது. நீ அடுத்து போதமே உருவாய் பொலியும் குருவரன் நாதமே வெற்றி நவில் தவிலாகவும், தவில்னா முரசு, இதுதான் முரசு எதுன்னு சொல்றார். போதமே உருவாய், ஆன்ம ஞான போத அனுபவப்பட்ட அறிவே உருவாக நம் முன்னே பொலிகின்ற ஜொலிக்கின்ற குருவரன் நம்முடைய சத்குரு பகவான். நாதம்னா அவரிடமிருந்து எழுகின்ற நாதம், அது உபதேசங்கள். அந்த மௌனத்திலே புரிந்து அவருடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக அவர் வாய் திறந்தும் பேசினார். அப்படி அவர் பேசுகின்றதுதான் நாதம் என்கிறார் முருகனார் இங்கே. அதுதான் வெற்றி நவில் தவிலாகவும், அப்படி பேசியதினாலே அந்த ஞான முரசு அறைந்த எல்லாரையும் வெற்றி கொண்டார் பகவான்.
வெற்றி கொள்கிறார் பகவான். இனி எந்தரம் இல்லா அந்தணர் பெருமான் அந்தாமரைத்தார் அகலத்து அணிந்தும். எந்தரம்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிர்ணயிக்க முடியாத அம்மஞானியே யார் இன்னதென்று உன்ன புகழ் எவன் உலக 40 சொல்றது இல்லையா? தன்னை அழித்தெழுந்த தன்மையார் அதற்கு என்னை உணது ஒன்று ஏற்றுதற்கு தன்னையலால் அந்நியம் ஒன்று அறியா அவர் நிலைமை இன்னதென்று உன்னலெவன். அவருடைய நிலைமை இப்படிப்பட்டுதான் என்று எப்படி நினைத்து பார்க்க முடியும், எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அதைத்தான் இங்க எந்திரமில்லா அந்தணர் பெருமான், அப்படி யாராலும் நிர்ணயித்து பார்க்க முடியாத எங்கள் பகவான் அந்தாமரைத்தால் அகலத்து அணிந்தும். தாமரைனா அழகிய தாமரை. புறத்தை நாம் பார்க்கின்ற தாமரையை விட அகத்திலே இருக்கின்ற அந்த இதய தாமரை அதுதான் அழகு மிகுந்தது. அது எப்போ அழகாகிறது? அங்கே இறைவன் எழுந்தருளி விட்டால் அழகாகின்றது. அந்த இதயத்திலே போய் ஒரு ஆன்ம உணர்வு, இந்த பகவான் ஆன்ம உணர்வாக எழுந்தருளுகின்றார் அல்லவா, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது அகலத்துன மார்பு. அதை தன் மார்பிலே அணிகின்ற மாலை, பகவானுடைய மார்பிலே, அகலம்னா மார்பு, அந்த மார்பிலே அவர் அணிந்து கொள்ளுகின்ற மாலை எதுனா அந்த மார்பிலே இருக்கின்ற இதயத்திலே அவர் உணர்வாக பிரகாசிக்கிறார் பாருங்கள், அதுதான் அவருடைய மாலை. அந்த இதய தாமரை, இதயான்மா, அதுதான் அவர் சூடிக்கொள்கின்ற மாலை என்கிறார். கழுத்துல அவர் அணிந்து கொள்கின்ற மாலை சொன்ன ஆத்மாவேதான் ஆத்மாவுக்கு மாலையாக இருக்கின்றது என்றார். கடைசியா கொடிய பத்தி பேசுறார். தவனிடை சீலம் தலைப்படு தெய்வ உபநிடித கொடி விசும்பு ஓங்க உயர்த்தும். தவ நடை, நான் சொன்னேன் தவ ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப அவசியம். ஒரு தலைவனுக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா அவன் தலைவனாக இருக்கவே தகுதியற்று போகிறான். அப்படிப்பட்டவர்களாம் மதிக்கவே கூடாது. ஆன்மீகத்துல அது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவ நடை சீலம், இந்த தனி மனித ஒழுக்கம், தலைப்படு தெய்வ, பகவான் கிட்ட பொங்கி பொங்கி பிறகுகின்ற அந்த தனி மனித ஒழுக்கம், உபநிடத தெய்வ உபநிடத கொடி. அந்த டிவைன் உபனிஷத்துன்னா உள்ளது 40 தான். அததான் ரமணோபனிஷத்துன்னு போற்றுவார்கள். அந்த உள்ளது 40 தான் அவருக்கு கொடியாக பட்டொளி வீசி பறக்கின்றது என்று இங்க சட்டில சொல்ல. உபநிடத கொடின்னு தெய்வமே அருளியது உபநிடதங்கள், இறைவனுடைய மூச்சு காற்றாக இருந்தவை. அதத்தான் இந்த ரிஷிக்கள்லாம் நமக்கு பெற்று தந்தார்கள். அதுபோல இறைஞ்சி கிடந்தது பிரம்மா, அது 4 வேதங்களாக, வியாசர் அதை 4 வேதங்களாக வகுத்தார். அந்த உபநிடதம் இறைவனுடைய மூச்சு காற்று, அது தெய்வீகம் பொருந்தியது. அப்படிப்பட்ட நான் சொல்றேன், அந்த தெய்வீகத்தன்மை பகவான் ஈஸ்வரன் என்றால் அவரிடமிருந்து வெளிவந்த மூச்சு காற்று இந்த உபனிஷதம், இந்த ரமணோபனிஷத், இது உள்ளது 40. இந்த உள்ளது 40 தான் அவருடைய உபதேசங்களிலெல்லாம் தலையாயது. கொடி பறக்கிற அவருடைய கொடி எதுன்னா இந்த உபநிடத கொடி. அந்த உபநிடத கொடி எதுன்னா உள்ளது 40 ரமணோபனிஷதம். இப்படி ஐ ஆம் இன்டர்பிரட்டிங், பட் முருகனார அதைத்தான் மனசுல நினைச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தோன்றது. இப்படி இந்த திருத்தசாங்கம் 3ஐயும் நம்ம பார்த்துட்டோம். என்னுடைய வேண்டுகோள், இந்த 3ஐயும் ஒப்பிட்டு நீங்கள் கட்டுரைகள் வரைந்து அனுப்பணும். இன்னைக்குலேருந்து 1 மாசம் டைம் வச்சுக்கோங்க. அவசியம் எல்லாரும் இதெல்லாம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனி அடுத்த வாரம் வேறு ஒரு பதிகத்தை பார்க்கலாம். மேலும் இந்த தமிழ் இன்பத்திலே ஆழ்ந்து போகலாம். வேதாந்த அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். பகவானுடைய பெருமைகளை உணரலாம். வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை எல்லாம் அறைகூவி அழைத்து இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம். நமோ ரமணாய. நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ.
सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत। हरि ओम तत्सत। हरि ओम तत्सत। சார் அது கம்பேரிசன் சொன்னேன் இல்லையா?